ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு வந்து நம்ம செபி பத்தி பார்க்கலாம். செபினா என்னன்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1992. இதை தான் நம்ம வந்து செபின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்து செக்யூரிட்டிஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். செக்யூரிட்டிஸ்னா என்னன்னா இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபரபிள் ஃபினான்சியல் அசட்னு சொல்லி சொல்றாங்க. ஃபினான்சியல் அசட்னா என்னென்ன, இப்போ செக்யூரிட்டிஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட், அதுக்கப்புறம் அதர் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இதெல்லாம் தான் நம்ம வந்து செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஷேர் மார்க்கெட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் என்ன பண்ணுவாங்க, ஷேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ அந்த ஷேர்ஸை வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, பை பண்ணுறாங்க. பை பண்ண ஷேர்ஸை வந்து இன்னொருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த இந்த ப்ராசஸ் தான் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட மீனிங் என்னன்னு பார்க்கலாம். A statutory regulatory body established by the government of India in 1992. இப்போ செபிங்கிறது என்னன்னா, இது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி ரெகுலேட்டரி பாடி. ஸ்டாச்சுட்டரி ரெகுலேட்டரி பாடினா சட்ட ஒழுங்குமுறை அமைப்பு. இதை வந்து யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா, இந்த இயர் ஆஃப் 1992. எதுக்காக இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ வந்து நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஷேர் மார்க்கெட்டில். அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட், அவங்களோட இன்வெஸ்டர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. செபி வந்து regulating authority extends to various segment of financial market. செபி நிறைய ஃபினான்சியல் மார்க்கெட்டுக்கும் அவங்களோட அத்தாரிட்டியை வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. என்னென்ன ஃபினான்சியல் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதுக்கப்புறம் போர்ட்ஃபோலியோ மேனேஜர், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் அண்ட் அதர் இன்டர்மீடியரிஸ். இந்த ஃபினான்சியல் மார்க்கெட்டுக்கு எல்லாமே அவங்களோட அத்தாரிட்டியை வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. இப்போ இதில் வந்துட்டு போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ்னால் யாருன்னா அவங்களோட டியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து எப்போ வந்து ஷேரை வந்து பை பண்ணணும், எப்போ செல் பண்ணணும், எந்த டைமில் உங்களோட அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸை வந்து டெசிஷன்ஸை வந்து கொடுப்பாங்க. அதுதான் உங்களோட வேலை, போர்ட்ஃபோலியோ மேனேஜரோட வேலை. இப்போது இதெல்லாம் சேர்ந்தது தான் செபி. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து செபினா என்னென்னு புரிஞ்சிருக்கும். செபிங்கிறது ஒரு ஸ்டாச்சுட்டரி ரெகுலேட்டரி பாடி, சட்ட ஒழுங்குமுறை அமைப்புன்னு சொல்கிறாங்க. இதை வந்து யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இந்த இயர் 1992. இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்வெஸ்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட், அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செபி. இப்போ செபி அவங்களோட வேலை என்ன, அவங்களோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சேஃப்கார்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் இன் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். இப்போ செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் வந்து நம்மளோட இந்தியன் பீப்புள்ஸ் வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து பத்திரமா பார்த்துக்கிறது தான் இவங்களோட வேலை. வேறு யாரும் அதை வந்து வேறு எந்த தெஃப்ட் ஆகிடக்கூடாது, லாஸ் ஆகிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராதபடிக்கு அதை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறது தான் செபியோட வேலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, என்கரேஜிங் த க்ரோத் அண்ட் எஃபிஷியன்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். இப்போ செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் வந்து நல்லா க்ரோத் ஆகிறதுக்கும், அவங்கள வந்து எஃபிஷியண்ட்டாக அவங்களோட ஒர்க்கை வந்து பண்ணுறதுக்கும், ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கும் இவங்க வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஒரு வந்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க செபியை. அது வந்து இவங்களோட வேலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரெகுலேட்டிங் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் வித்தின் த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். இப்போ பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன, பை பண்ணுறது, செல் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை ட்ரேட் பண்ணுறது, ஃபாரின் பீப்புள்ஸ், ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிற பீப்புள்ஸ் கூட செபியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து ரெகுலேட் பண்ணுறது தான் செபியோட வேலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரொவைடிங் எ பிளாட்ஃபார்ம் ஃபார் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் சச் அஸ் போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது இவங்க வந்து
நிறைய பேருக்கு மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்மாக செபி வந்து வேலை செய்யுது. அவங்களுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்மை ஏர்ன் பண்ணுறதுக்கு உருவாக்கி தர்றாங்க. யார் யாருக்குன்னா போர்ட்ஃபோலியோ மேனேஜர். அவங்க வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு அது இந்த மாதிரி அவங்களோட டெசிஷன் மேக்கிங்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இது மூலிமா ஒரு பல்கான அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அவங்களோட இதை வந்து மார்க்கெட் பண்ண முடியுது இந்த இடத்துல. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் புரோக்கர்ஸ் வந்து என்னென்ன ஸ்டாக் வந்து பை பண்ணணும், எப்போ பை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான அட்வைஸ் கொடுக்குறவங்க, இவங்களுக்கு வந்து இந்த செபி பிளாட்ஃபார்ம் வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சூப்பர்வைசிங் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெபாசிட்டர்ஸ். இப்போ வந்து செபியோட வேலை என்னென்னா சூப்பர்வைஸ் பண்ணுறது. யாரையெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணுறாங்கன்னா, டெபாசிட் பண்ணுறாங்கல்ல அவங்களோட ஆக்டிவிட்டீஸை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட வேலை என்னென்னா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எவ்வளோ கிரெடிட் அப்படின்னு சொல்லி அந்த கிரெடிட் ரேட்டிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. அவங்கள சூப்பர்வைஸ் பண்ணுறது செபியோட வேலை. செபி என்ன பண்ணுவாங்க, எந்த இந்த ரேட்டுக்கு தான் நீங்கள் வந்து கிரெடிட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செபி ஆல்ரெடி ரெகுலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை தான் அவங்க கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க செபி. அப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்டோடியன்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த இடத்துல கஸ்டோடியன்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எ ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் தட் ஹோல்ட்ஸ் த பொசிஷன்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் செக்யூரிட்டிஸ் டு ரெடியூஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் தெஃப்ட் ஆர் லாஸ். இந்த இடத்துல கஸ்டோடியன்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ்னால் என்னென்னா, இவங்களோட வேலை என்னென்னா இன்வெஸ்டர்ஸோட செக்யூரிட்டிஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைப்பாங்க. எந்த ஒரு தெஃப்ட்டு ஆயிடக்கூடாது, லாஸ் ஆயிடக்கூடாது, அவங்களோட அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களோட வேலை. அதை வந்து பார்க்கறது தான் இந்த கஸ்டோடியன்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸோட வேலை. ஸோ இவங்க வந்து அவங்க வேலையை ப்ராப்பராக பண்ணுறாங்களா அப்படிங்கிறத சூப்பர்வைஸ் பண்ணுறது செபி. நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எப்படி பை பண்ணுறாங்க, அவங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சூப்பர்வைஸ் பண்ணுறது செபியோட வேலை. நெக்ஸ்ட் வந்து அதர் மார்க்கெட் என்டிட்டிஸ். இது மாத்திரம் இல்லாமல் இது தவிர்த்து வேறு என்டிட்டிஸ், வேறு ஆர்கனைசேஷன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அதையெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணுறது தான் செபியோட வேலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேட்டிங் இன்வெஸ்டர்ஸ் அபவுட் த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அண்ட் தயர் இன்டர்மீடியரிஸ். இப்போ நம்ம புதுசாக ஒரு இன்வெஸ்டர்ஸாக நம்ம வந்து செபியில் நம்ம அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்னா நமக்கு செபியை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் செபி என்ன பண்ணுதுன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பர்டிகுலராக ஒரு எஜுகேஷனை வந்து ப்ரொவைட் பண்ணுது. என்னென்ன செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் இருக்குது, இன்டர்மீடியரிஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத எஜுகேட் பண்ணி கொடுக்குறாங்க. யாருக்குன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து ப்ரிவென்டிங் ஃப்ராடுலண்ட் அண்ட் அன்ஃபேர் ப்ராக்டிஸ் இன் த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். இப்போ செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் வந்து எக்கச்சக்கமான கோடிக்கணக்கான மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நிறைய ஃப்ராடுலண்ட் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அன்ஃபேர் ப்ராக்டிசஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நடக்காமல் பாதுகாக்கிறாங்க. யார் பாதுகாக்கிறாங்கன்னா செபி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவர்சீயிங் கம்பெனி டேக் ஓவர்ஸ் அண்ட் ஷேர் அக்வைசிஷன்ஸ். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா கம்பெனியை வந்து கம்பெனியோட டேக் ஓவர்ஸை வந்து அதை வந்து பார்த்துக்கிறாங்க. அது போக இல்லாமல் ஷேர் அக்வசிஷன்னா என்னென்னா ஆக்ட் ஆஃப் பையிங் ஆர் அப்டைனிங். அதாவது எவ்வளோ ஷேர்ஸ் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க, எவ்வளோ ஷேர்ஸ் வந்து அப்டைன் பண்ணியிருக்காங்க, அதுதான் அக்வசிஷன் சொல்கிறாங்க. இதை வந்து ஓவர்சீ பண்ணுறது தான் செபியோட வேலை. ஷேர்ஸ் வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க, எவ்வளோ அப்டைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஓவர்சீ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ஷூரிங் த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் ரிமைன்ஸ் எஃபிஷியன்ஸ் அண்ட் கரண்ட் த்ரூ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இப்போ
செபி வந்து எப்போவுமே வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக வேலை செய்தா, எப்போவுமே ரிமைனிங் எப்போவுமே அது வந்து எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யணும். இப்போ இருக்கிற கரண்ட்டில் இருக்கிற நியூவாக இருக்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் மூலயமா அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா அதையெல்லாம் அப்டேட் பண்ணுவாங்க. எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுதா அப்படிங்கிறத கண்காணிக்கிறது தான் செபியோட வேலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர்ஸ் ஆஃப் செபி. பவர்ஸ் ஆஃப் செபின்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா குவாசி ஜுடிஷியல், குவாசி எக்ஸிக்யூட்டிவ், குவாசி லெஜிஸ்லேட்டிவ். இப்போ இந்த இடத்துல குவாசின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை அப்படின்னு சொல்லலாம் தமிழில். ஜுடிஷியல்னா என்னென்னா நீதி அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல குவாசி ஜுடிஷியல்னா என்ன, அவங்களோட வேலை என்ன, அவங்களோட பவர் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து குவாசி ஜுடிஷியல் பவர். இவங்க வந்து அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி. இவங்க வந்து அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டியாக வேலை செய்கிறாங்க. இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசைடிங் டெசிஷன் ரிகார்டிங் த டிஸ்பியூட். ஓகேவா, ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிசைடிங் அப்பான் டிஸ்பியூட்ஸ். இவங்க வந்து யாருக்காவது இடையில ஏதாவது டிஸ்பியூட்ஸ் வருதா, அந்த டிஸ்பியூட்டை வந்து சால்வ் பண்ணி வைக்கிறது தான் இவங்களோட வேலை. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செபி பொசஸஸ் குவாசி ஜுடிஷியல் பவர்ஸ் அலோவிங் இட் டு அட்ஜுடிகேட்டிங் ஆன் மேட்டர்ஸ் ரிலேட்டட் டு செக்யூரிட்டிஸ் லா வயலேஷன். சப்போஸ் செக்யூரிட்டிஸில் வந்து நிறைய லாஸ் இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது வயலேஷன்ஸ் நடக்குதா, இல்லை ஏதாவது டிஸ்பியூட்ஸ் வருதா, டிஸ்பியூட்ஸ்னால் விவாதம், 2 பேருக்கு இடையில ஏதாவது விவாதம், இல்லை ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு இடையில ஏதாவது விவாதம் வருதா, அதைய வந்து தீர்த்து வைக்கிறதுக்கு தான் வந்து இந்த அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி வந்து வேலை செய்கிறாங்க. அதை தான் குவாசி ஜுடிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் த அத்தாரிட்டி டு கண்டக்ட் ஹியரிங்ஸ், எக்ஸாமைன் எவிடன்ஸ் அண்ட் பாஸ் ஆர்டர்ஸ். இவங்க வந்து ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இருக்கிற எவிடன்ஸு அதையெல்லாம் வந்து எக்ஸாமின் பண்ணுவாங்க. வெதர் தே ஹேவ் ஆல் த எவிடன்ஸ் கரெக்ட்லி, அவங்க வந்து எல்லா எவிடன்ஸும் கரெக்டாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத எக்ஸாமின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த ஆர்டரை வந்து எல்லாருக்கும் பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ஜூரிங் ஃபேர் அண்ட் இம்பார்ஷியல் ரெசல்யூஷன் ஆஃப் டிஸ்பியூட் வித்தின் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். அதுக்கப்புறம் செக்யூரிட்டியில் இருக்கிற வர டிஸ்பியூட்ஸ் எல்லாம் ஃபேராக ஜட்ஜ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபேரான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கறது செபியோட வேலை. ஓகேவா, இந்த அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டியோட வேலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவாசி எக்ஸிக்யூட்டிவ் பவர். குவாசின்னா நம்ம அரைன்னு சொல்லி பார்த்தோம். எக்ஸிக்யூட்டிவ்னு என்ன, நிர்வாகி. இந்த நிர்வாக பவர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். என்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்ன, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் பீப்புள் ஒபே எ லா ஆர் ரூல். என்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்னன்னா பீப்புள் வந்து அந்த லாக்கு, நான் ஆல்ரெடி ரெகுலேட் பண்ணியிருக்கேன், அந்த லாக்கு ரூல்ஸுக்கு இதுக்கெல்லாம் ஒபே பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் என்ஃபோர்ஸ்மெண்ட். அதை வந்து பீப்புளை ஒபே பண்ண வைக்கணும், அதை தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன். அதுக்கப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், மக்கள்கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதில் செபியோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா செபி இஸ் வெஸ்டட் வித் குவாசி எக்ஸிக்யூட்டிவ் பவர். செபிக்கு வந்து இந்த குவாசி எக்ஸிக்யூட்டிவ் ரைட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எனேபிளிங் இட் டு என்ஃபோர்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வித் செக்யூரிட்டிஸ் லாஸ் அண்ட் ரெகுலேஷன். இவங்க வந்து செக்யூரிட்டிஸ் லாஸில் வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸு, ஏதாவது ரெகுலேஷன்ஸில் ஏதாவது மாற்றம் ஏதாவது இருந்துச்சுன்னா, இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய விஷயம் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த வேலையை பார்க்கறதுக்கு தான் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் டீம் வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ரெகுலேட்டரி பாடி கேன் டேக் ஆக்ஷன்
such as imposing fines, penalties, other measure to ensure market participants adhere to prescribed standards. இப்போ அவங்க செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க. சில பேர் வந்து அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சப்போஸ் அவங்க அதை ஃபாலோ பண்றாங்களா இல்லையான்னு பார்க்கறது இந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டியோட வேலை, இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனோட வேலை. சப்போஸ் அவங்க ஃபாலோ பண்ணலைன்னா அவங்களுக்கு ஃபைன் போடணும், இல்லைன்னா பெனாலிட்டிஸ் வந்து வசூல் பண்ணணும், இல்லைன்னா வேற ஏதாவது அதர் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது தான் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனோட வேலை. இப்போ அதே குவாசி எக்ஸிக்யூட்டிவ் பவரில் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டிங் இன்வெஸ்டிகேஷன். அப்பப்போ அவங்க வந்து இவங்க குவாசி எக்ஸிக்யூட்டிவ் அந்த நிர்வாகியோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷனை வந்து கண்டக்ட் பண்ணணும், ஆராயணும். செபி ஹேஸ் த அத்தாரிட்டி டு கண்டக்ட் இன்வெஸ்டிகேஷன் இன்டு பொட்டென்ஷியல் வயலேஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ் லா. சப்போஸ் ஏதாவது வயலேஷன் நடக்குது செக்யூரிட்டிஸ் லாவில், அது ஏதாவது வயலேஷன் நடக்குன்னா அதை வந்து ஆராய்ந்து கண்டுபிடிச்சி அதுக்கு தேவையான பனிஷ்மெண்ட்டோ இல்லை ஃபைன்ஸோ கலெக்ட் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. திஸ் குவாசி எக்ஸிக்யூட்டிவ் பவர் அலோவ்ஸ் செபி டு கேதர் இன்ஃபர்மேஷன். வந்து இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணுறதுக்கு இந்த குவாசி எக்ஸிக்யூட்டிவ் பவர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ட் ரெக்கார்ட்ஸ். செபியில் வந்துட்டு எவ்வளவோ ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ரெக்கார்ட்ஸில் கரெக்டாக இருக்கா, ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறது இன்ஸ்பெக்ட் பண்ணுறது இவங்களோட வேலை. நெக்ஸ்ட் வந்து டேக் கரெக்டிவ் மெஷர்ஸ் டு மெயின்டைன் மார்க்கெட் இன்டிகிரிட்டி. மார்க்கெட்டு இப்போ செபின்னு எடுத்துட்டிங்கன்னா ஓவராலாக அவங்க எவ்வளோ பேரை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க, அது வந்து ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட நோக்கம். அதில் எந்த ஒரு டிஸ்பியூட்ஸும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறத, இன்டிகிரிட்டி இருக்கணும் அப்படிங்கிறத இவங்க நினைக்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை மேனேஜ் பண்ணுறது தான் இந்த குவாசி எக்ஸிக்யூட்டிவ் பவர். தேர்ட் ஒன், லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குவாசி லெஜிஸ்லேட்டிவ் பவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த இடத்துல லெஜிஸ்லேட்டிவ்னா என்னன்னா சட்டம் இயற்றுதல். அதுல சட்டம் இயற்றுதல், ரூல்ஸ் மேக் பண்றது, இதுதான் அவங்களோட வேலை. அது கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரூல் மேக்கிங் அத்தாரிட்டி. லெஜிஸ்லேட்டிவ் பவர்னா என்னன்னா ரூல் மேக்கிங் அத்தாரிட்டி தான் லெஜிஸ்லேட்டிவ் பவர். இட் ஃபார்முலேட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார் த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். இந்த செபியோட வேலை என்னன்னா இந்த இடத்துல அவங்க வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபார்ம் பண்றாங்க. எதுக்காக ஃபார்ம் பண்றாங்கன்னா செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டுக்காக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திஸ் அத்தாரிட்டி எனேபிள்ஸ் செபி டு அடாப்ட் டு சேஞ்சிங் மார்க்கெட் டைனமிக்ஸ். இப்போ செபி இந்த அத்தாரிட்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா செபியை வந்து மார்க்கெட்டிங்கோட டைனமிக்ஸுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க. டைனமிக்ஸ்னால் என்னென்னா ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன், ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், அந்த மார்க்கெட்டிங்கோட டைனமிக் ஏற்ற மாதிரி ஆகும். செபி வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு, அந்த சேஞ்சிங் என்விரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு இந்த செபி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இவ்வளவுதான் செபி பத்தி. தேங்க்யூ.